கோவை மாவட்டத்தில் உடனடி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வு மையங்களில் மாணவர்கள் சிரமமின்றி தேர்வு எழுத அனைத்து வசதிகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், கோவையில் உள்ள சிலிண்டர் விநியோகஸ்தர்களின் கூட்டம் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்டதாகவும், தற்பொழுது கோவை மாவட்டத்தில் உடனடி சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார். தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று விநியோகஸ்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அத்தகைய நிலை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் மதிய உணவு அருந்திய மாணவர்கள் உடல் உபாதை காரணமாக சிகிச்சை பெற்ற சம்பவம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், அனைத்து பள்ளிகளிலும் உள்ள சமையல் அறைகள் மற்றும் வளாகங்களை முழுமையாக சுத்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.